இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் மிகவும் முக்கியமான வாசகங்கள். காரணம், முதல் வாசகத்திலே ஒரு சுருளேடானது எசேக்கியேல் இறைவாக்கினரிடம் கொடுக்கப்படுகின்றது. அந்த சுருளேடு என்பது எதை மையப்படுத்துகிறது என்றால், இறைவனுடைய வார்த்தையை மையப்படுத்துகிறது. அதாவது அந்த சுருளேட்டை, அதில் புலம்பல் இருக்கிறது, வேதனைக்குரிய விஷயங்கள் இருக்கிறது. அப்படியே அந்த சுருளேட்டை உண்பதற்கு சொல்லுகின்றார் கடவுள் எசேக்கியேல் இறைவாக்கினரிடம். அந்த புலம்பல், கதறல், கேடுகள் இவைகள் எவற்றை குறிப்பிடுகிறது என்றால், கசப்பான உண்மைகளை குறிப்பிடுகிறது. அதுவும் குறிப்பாக இறை வார்த்தையை வாசித்து வாழ்வாக்குவது என்பது எளிதான விடயம் அல்ல. அதற்காக ஒவ்வொருவரும் தியாகம் செய்ய வேண்டும். என்னுடைய விருப்பங்களை நான் தியாகம் செய்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய வார்த்தையை நான் உள்வாங்கி, அதை தியானித்து, அதை வாழ்வாக்கி, அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த சுருளேட்டை நீ உண்டுவிட்டு, அந்த சுருளேட்டை உண்டவுடன் அவருக்கு என்னது, வாயில் இனிப்பு போன்ற ஒரு சுவை ஏற்படுகின்றது. இப்பொழுது அந்த சுவையை மற்றவர்களிடத்தில் கடத்து. ஆக இறைவார்த்தையை நீ உள்வாங்கி தியானித்து அதை வாழ்வாக்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இறைவார்த்தையை மற்றவர்களிடத்திலே கடத்து, மற்றவர்களுக்கு எடுத்துச் செல் என்ற ஒரு செய்தியானது இன்றைய முதல் வாசகத்தின் வாயிலாக கொடுக்கப்படுகின்றது. இரண்டாவது, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களிடம் ஒரு பதிலை கொடுக்கின்றார். ஏனென்றால் அந்த சீடர்கள் இயேசுவிடம் கேட்கின்றார்கள், விண்ணரசில் மிக பெரியவர் யார்? இங்கே விண்ணரசில் மிக பெரியவர் என்று யாரை குறிப்பிடுகின்றார்கள் என்றால், சிறியவர். சிறியவர் என்பது தாழ்ச்சி நிறைந்த ஒரு குழந்தையை மையப்படுத்துகின்றார். குழந்தைகள் தாழ்ச்சி உள்ளவர்கள். எப்படி என்றால், ஒரு குழந்தையை நீங்கள் திட்டுங்கள், அல்லது கோபப்படுத்துங்கள், அல்லது அடியுங்கள். சில நிமிடம் அந்த குழந்தை அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் திரும்பி வந்து அம்மா, அப்பா என்று கொஞ்சம் விளையாட ஆரம்பிக்கும். காரணம், அது அந்த இடத்திலே அந்த நிகழ்வை மறந்து விடுகின்றது. அந்த குழந்தைக்கு ஈகோ என்ற ஒரு நிலை ஏற்படாது. ஆகவே தன்னையை தாழ்த்தி அந்த குழந்தை அந்த இடத்தில் செயல்படுவதால் நாம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதே நேரத்திலே ஒருவர் தவறிவிட்டால் அவர்களை விட்டு விடுவாரா? அல்லது தவறி செல்லுகின்றவர்களை நாம் வார்த்தையினால் காயப்படுத்துவது சரியாகுமா என்ற இரண்டு கேள்விகளுக்குமான பதிலும் அதில் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? இச்சிறியவர்களுக்கு நீங்கள் துன்பத்தை கொடுக்காதீர்கள். காரணம், இவர்களுடைய வானதூதர்கள் தந்தையின் முன்னிலையில் இருக்கின்றார்கள். ஆக ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கின்றானோ கெட்டவனாக இருக்கின்றானோ, அவர்களுடைய வானதூதர்கள் தந்தையின் முன்பு நின்று கொண்டு அந்த மனிதனுடைய மனமாற்றத்திற்காக கூட ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆக ஒவ்வொருவருக்குமான பாதுகாப்பு அரண் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. ஆக அந்த சூழலிலே ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதரும் கடவுளால் புறம் தள்ளப்படுவதில்லை. ஆண்டவரே கூறுகின்றார், ஒரு ஆயனிடம் 100 ஆடுகள் இருக்க ஒன்று மட்டும் பாதை தவறி செல்லுகின்றது. அந்த சூழலிலே அந்த ஆயன் அந்த தவறி சென்ற அந்த ஆடை தூக்கி கொண்டு திரும்பி வந்து மகிழ்ச்சி அடைகின்றார். அதுபோல நாமும் ஆண்டவருடைய மந்தையிலிருந்து சிதறி சென்றோம் என்றால் இறைவன் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். நம்மை எப்பொழுதும் அவர் கைவிட்டு விடுவதில்லை. காரணம், நாமும் அந்த மந்தையிலுள்ள ஓர் ஆடு. நாம் தொலைந்து போன ஆடாக இருந்தாலும் அந்த ஆண்டவரின் மந்தையிலுள்ள ஒரு ஆடாக இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது இறைவனுடைய பாதுகாப்பும் அரணும் எப்பொழுதும் நமக்கு இருக்கிறது. அதே நேரத்திலே அதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இறைவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடியவர்களாக, இனிமையான அந்த வார்த்தையை நம்முடைய நாவின் வாயிலாக, இயேசுவை பற்றி அந்த வார்த்தையை நம்முடைய நாவின் வாயிலாக மற்றவர்களுக்கு நாம் எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த இறை ஆசிரை நாமும் நமது குடும்பமும் பெற்றுக்கொள்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தில் கடவுள் நம்பிக்கையற்ற மனிதர்கள் இருந்தால் அவர்களை கடவுள் கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். காரணம், அவர்களுடைய வானதூதர்களும் கடவுள் முன்பு நின்று கொண்டிருப்பார்கள். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.